நாங்கள் வந்து சாமந்தி மகளிர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ERDS NGO அந்த குழுவில் இருந்து நடத்திட்டு இருந்தோம். லோன் வந்து எல்லாருக்கும் வந்து 75,000 ஒவ்வொருத்தருக்கும் லோன் வந்து சாங்ஷன் பண்ணாங்க. 70,000 மொத்தம். நாங்கள் பார்த்தா 12 பேர் குழுவில் இருக்கோம். தலைவி பேர் வந்து கல்யாணி, பிரதிநிதி பேர் வந்து சித்ரா. ஸோ நாங்கள் எடுத்தது வந்து பல்லவன் பேங்க்ல வந்து லோன் எடுத்தோம். பல்லவன் பேங்க்ல அதுவும் வந்து தலைவி பேர்லயும் பிரதிநிதி பேர்ல தான் லோன் கொடுத்தாங்க. யாரோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்லயும் லோன் கொடுக்கவே இல்லை. எல்லாமே கையில தான் லோன் கொடுத்தாங்க. லோன் வந்து நாங்கள் கையில தான் வாங்கினோம். 8 டியூ கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. 9வது டியூ வந்து வீட்டில் ஒரு டெத் ஆனனால ஒருத்தர் 2 பேரால கட்ட முடியல. ஸோ அதனால அவங்க 2 பேரை விட்டுட்டு நாங்கள் கட்டுறதுக்கு போனால் அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் அந்த NGO கிட்ட 2-3 டைம் கேட்டோம். இந்த மாதிரி அவர் பேர் ஆனந்த், IRDSல வந்து NGO இருக்காரு. அவர்கிட்ட போய் சொன்னோம். அதே மாதிரி அந்த குழுவில் இருக்கிற ஸ்டாஃப் வனிதா, தமிழ் அவங்க கிட்ட எல்லாமே நம்ம போய் சொன்னோம். சொன்னதுக்கு வந்து இந்த மாதிரி குரூப்ல வந்து ஒரு 2-3 பேர் கட்டல. அந்த மந்த் கொஞ்சம் டெத் ஆயிடுச்சு, வந்து என்னன்னு கேளுங்கன்னதுக்கு அவங்க வரவே இல்லை ஒரு 2-3 மாசம். அதுக்கப்புறம் அவங்களே வந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 2 பேர் அமௌண்ட் இல்லைன்னு கட்ட போகும்போது அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த NGOவும் அந்த ஸ்டாஃபும் நாங்கள் வந்து எல்லாரும் அமௌண்ட் இருந்தால் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டான வந்து அவங்களும் வந்து NGO வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாரு. நாங்கள் ஏதாவது பேசினா பொம்பளைங்கள ரொம்ப தரக்குறவா பேசுறாரு, கெட்ட வார்த்தையில பேசுறாரு. உங்களால என்ன புடுங்க முடியும் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தையிலே பேசுறாரு. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, எந்த ஒரு நோட்டீஸ் பீரியடோ கொடுக்கல, எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லாம நாங்கள் எடுத்த அமௌண்ட் வந்து பல்லவன் பேங்க். ஆனால் எங்களோட எல்லா இண்டிவிஜுவல் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டும் லாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் போய் கேட்டதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நாங்கள் இண்டிவிஜுவலாக கட்டிக்கலாமான்னு கேட்டதுக்கு உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்கன்ட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் தான் பார்த்து ஏதாவது எங்களுக்கு பண்ணணும். எங்களோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காங்க, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல். ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்து எங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாக் எடுத்து விடணும். அதே மாதிரி நாங்கள் அமௌண்ட் கட்டுறதில்லன்னு சொல்லல, நாங்கள் அமௌண்ட் பே பண்ணுறோன்னு தான் சொன்னோம். ஸோ அவங்க எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கூப்பிட்டு பேசினாலும் வர மாட்டேங்கிறாங்க. டேட் தள்ளி பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரோம், நாளைக்கு வரோம், நான் அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், அந்த மாதிரி டேட் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. ஆமா, அவதூறா பேசுறாங்க. ஸோ அவங்க எங்களை பேசுறதுனாலதான் ஒரு ஜென் ஸ்டாஃப் வந்து அவங்க வந்து தப்பா வந்து ஒரு பொம்பளைங்களை பேசுறதுனாலதான் ஸோ பொம்பளைங்களும் வார்த்தையை விட்டாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம, எந்த ஒரு நோட்டீஸ் பீரியடுமே இல்லாம, யாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம அக்கௌண்ட்டை லாக் பண்ணிட்டாங்க. அதுவும் எடுத்தது பல்லவன் பேங்க். அவங்க லாக் பண்ணிருக்கிறது எங்களோட இந்தியன் பேங்க் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டும் 12 பேரோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டும் லாக் பண்ணியிருக்காங்க. எங்களோட எல்லா சம்பள பணம், எங்களோட எல்லா மகளிர் உதவிக்குழு அமௌண்ட்டுல இருந்து, அதே மாதிரி எல்லாரோட இப்போ என்னோட மெடிக்கல் அமௌண்ட்டு, அதே மாதிரி விதவை அமௌண்ட் எல்லாமே எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே இந்தியன் பேங்க்ல தான் இருக்கு. நாங்க போய் கேட்டா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்க தான் பார்த்து ஏதாவது பண்ணி எங்களுக்கு லாக் எடுத்துடணும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.